ஓகே. டிசம்பர் 25 ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. என்னன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து ரீசெண்டா வந்து ஒரு புயல் வந்துச்சுல. ஒரு தித்வா அப்படின்ற ஒரு சைக்ளான் வந்து வந்திருக்கும். அதனால வந்து ஸ்ரீலங்கா வந்து மோஸ்டா வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து இப்போ வந்து ஒரு வேலை வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா வந்து எத்தனை டாலர்னு பாத்துக்காங்க, $450 மில்லியன் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த கொடுக்குறாங்களே, இதை வந்து ரெண்டு பாட்டா வந்து கொடுப்பாங்க. 450, 350, 100ன்னு கொடுப்பாங்க. இந்த 350ன்றது லோன் வழியா, சரியா? அதாவது இப்போதைக்கு கொடுத்துருவாங்க, நீ இப்போதைக்கு வச்சுக்கப்பா, கொஞ்ச நாள்ல ஒன்ட்ட இருக்கப்ப வந்து எனக்கு வந்து திருப்பி கொடு, அந்த மாதிரி சொல்லி வந்து ஒரு 350 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சம் 100 மில்லியன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து இப்போதைக்கு பண்ணது. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்போம், நான் வந்து ஆல்ரெடி வந்து 1100 டன் இந்த ரிலீஃப் மெட்டீரியல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை அனுப்பியிருப்போம். 14.5 டன் மெடிசனை வந்து அனுப்பியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபோர்ஸையும் ஆல்ரெடி வந்து அனுப்பியிருப்போம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்ன பண்ணிருப்பானா வந்து, நம்ம எப்படி வந்து இந்த காசெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றோம், பேப்பர் நோட்ல தானே யூஸ் பண்றோம். இப்போ வந்து ஓமன் வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து இந்த காசு இருக்கு பாத்தீங்களா, அந்த காசை வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், அதாவது பாலிமர் மெட்டீரியல் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஊருக்காரங்க பண்ணியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஓமன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போதைக்கு வந்து எந்த பேங்க் நோட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒன்றியால் எப்படி வந்து நமக்கு வந்து 100 ரூபா நோட் அப்படி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அந்த ஊர்ல வந்து ஒன்றியால் பேங்க் நோட் அப்படின்னு நோட் இருக்கும். அந்த நோட்ல வந்து இப்போ வந்து பாலிமர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து, பாலிமர்ல கொண்டு வந்துட்டாங்க ஓகே, ஆனா வந்து ஆல்ரெடி இருக்கும் பாத்தீங்களா பேப்பர் நோட்டு, அதையும் நாங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம். எதுக்காக இந்த பாலிமர் நோட்டு வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம்னா, இது வந்து மோஸ்ட்லி வந்து ஈஸியா வந்து கிளியாது, எங்களோட டெம்பரேச்சருக்கு வந்து இது கொஞ்சம் வந்து சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்பல இருந்து இந்த பாலிமர் நோட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்கன்னா, ஜனவரி 11, 2026ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து, இந்த நோட்டோட சைஸ் பார்த்துக்கோங்க. 145x76 mm இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டோட முன்னாடி என்ன இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முன்னாடி என்ன இருக்குமா வந்து, ஓமனோட பாட்டனிக் கார்டன் ஒன்று இருக்கும், சரியா? அதை வந்து முன்னாடி வந்து போட்டிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி என்ன இருக்குமா வந்து, சையத் தரிக் பின் டைமூர் கல்ச்சர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸும், அதே மாதிரி வந்து துக்கும் ஒரு போர்ட் இருக்கும், சரியா? துக்கும் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த ரெண்டு போர்ட் வந்து பின்னாடி இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே? ஓகே, சூப்பர். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அந்த விஷயத்தோட பேர் பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸ் லோன் அப்படின்றது அந்த விஷயத்தோட பேர். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கடைக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவருக்கு வந்து அவசரமா வந்து ஒரு லோன் வந்து தேவைப்படுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 லட்சமே தேவைப்படுதுன்னா வந்து, முன்னாடி எப்படி பண்ணுவாரு, பேங்க்ல போய் வந்து அந்த 5 லட்சத்தை வந்து லோனை வாங்கிட்டு மாசம் மாசம் வந்து இவர் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணுவாரு. அதாவது 5 லட்சத்துக்கு வந்து ஒரு 20,000 ரூபாவோ 15,000 ரூபாவோ இஎம்ஐ வரும். அதை வந்து அவர் வந்து மாசம் மாசம் வந்து பே பண்ணுவாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, ஓகே, கடன்ன்றது வந்து ஒரு நாள் வந்து ஓடும், ஒரு நாள் வந்து ஓடாது, சரியா? அதனால வந்து சில மாசம் வந்து ரொம்ப டைட்டா இருக்குமா, இஎம்ஐ கட்ட முடியாம வந்து போகும். இந்த பிரச்சனையை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் வந்து டிஜிட்டல் மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸ் லோன். இந்த லோன் வந்து எப்படி வேலை செய்யணும்னா வந்து, நீ வந்து வீட்டில் உட்காந்தே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? முதல் விஷயம், பிரான்ச்சுக்குலாம் போக தேவையில்ல, வீட்டில் உட்காந்தே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எந்தவித கொலெக்டரும் தேவையில்ல. லைக் வந்து நீ வந்து ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்குறது, கோல்டு வச்சு லோன் வாங்குறது, இந்த மாதிரி எந்தவித கொலெக்டரும் தேவையில்ல. நீ நார்மலா உன் பேசிக் டீட்டெயில் வந்து அந்த ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ல அடிச்சா மட்டும் போதும், உனக்கு வந்து வித்தின் செகண்ட்ல வந்து லோனை வந்து இது அது பேர் என்ன சொல்லுவாங்க, சாங்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? எவ்வளவு முடி வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம்னா வந்து 2 லட்சத்துல இருந்து 20 லட்சம் முடி வந்து லோனை வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் சிறப்பம்சம் இல்ல. இதுக்கப்புறம் தான் இந்த லோனை வந்து வாங்கிட்டியா, வாங்கின பிறகு என்ன பண்ணுவேன், இஎம்ஐ வழியா இருந்து ரீபே பண்ணுவேன். இது அப்படி எல்லாம் வேணாம்ப்பா. எனக்கு வந்து டெய்லியும், ஏதாவது இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை கடைக்காரங்களுக்கு சேல் வந்து ஒரு நார்மலா இருக்கும். ஆனா வந்து இந்த சனி ஞாயிறுல வந்து சேல் வந்து அதிகமா இருக்குமா. இப்ப திங்கக்கிழமை வந்து ஒரு 8,000 ரூபாய் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 20,000 ரூபாய் ஓடும். உன்னோட உன்னோட எப்படி சொல்றது,
திங்கட்கிழமை 8,000 ஓடுதா, அதை பேஸ் பண்ணி வந்து நான் வந்து ஒரு 350 ரூபா வந்து உனக்கு இஎம்ஐ எடுத்துக்குவேன். அதே மாதிரி வந்து சனி ஞாயிறுல வந்து 20,000 ஓடுதா, அப்போ வந்து நான் வந்து ஒரு 500 ரூபா வந்து இஎம்ஐ வந்து எடுத்துக்கிறேன். லைக் வந்து நீ மாசம் மாசம் கட்டுறதுக்கு பதிலா நான் டெய்லி உனக்கு வந்து அந்த அன்னைக்கே வந்து இஎம்ஐ வந்து எடுத்துறேன். இதனால மாச கடைசியில வந்து உனக்கு வந்து இந்த பேர்டன் வந்து இருக்காது அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு லோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த லோனோட பேர் தான் வந்து டிஜிட்டல் மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸ் லோன் அப்படின்றது விஷயம். வழங்குச்சா? இது எப்படி வேலை செய்யுறது? ஓகே, இதுல வேற என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அது இந்த 2 லட்சம் 20 லட்சம் சொன்னீங்கன்னா அந்த லோனோட ரேஞ்சு அது முக்கியம். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. இது யாருக்குங்க, யார் யாருக்கும் பார்த்துக்கோங்க, எம்எஸ்எம்இக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீ எந்த வித பிரான்ச்சையும் விசிட் பண்ண தேவையில்ல, ஆன்லைன்லயே வந்து வாங்கிக்கலாம், எந்த வித கொலீக்ஷனும் வந்து தேவையில்ல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. யார் லான்ச் பண்றாங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் தான் வந்து லான்ச் பண்றாங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் அப்படின்னா என்ன தெரியணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கூகுள் பே, போன்பே எல்லாம் இதை யூஸ் பண்ணிப்பீங்களா, அதை தான் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் வந்து என்பிசிஏ நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் லைசன்ஸ் வந்து உனக்கு கொடுத்துட்டானா நீ என்னென்ன யூஸ் பண்ணலாம் வந்து உன்னோட யூபிஐ சர்வீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் லைசன்ஸ் வந்து என்பிசிஐ வந்து கொடுத்துட்டானா அவன் வந்து இந்த மாதிரி யூபிஐ சர்வீஸ்லாம் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் வந்து கூகுள் பே வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, போன்பே எப்படி யூஸ் பண்றாங்க, பேடிஎம் எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ யாருக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பே நியர்பை அப்படின்னு ஒருத்தவனுக்கு யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா என்பிசிஏ தான் வந்து இந்த லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஏன்டா ஆல்ரெடி போன்பே கூகுள் பே இருக்கப்ப எதுக்குடா பே நியர்பைனா இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் இருக்கும். எப்படி இருக்கும்னா அது இந்த உதாரணத்துக்கு என்ன சொல்றது, கிராமத்து சைட்ல எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த கிராமத்து சைட்ல வந்து வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. ஓகே, கூகுள் பே போன்பே கூகுள் பே போன்பே வந்து எப்போ உன்னால வந்து யூஸ் பண்ண முடியும், உன் கையில வந்து ஸ்மார்ட் போன் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் பேசிக்கா அதை ஓபன் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் இங்கிலீஷாச்சும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிதானே வந்து கூகுள் பே போன்பே வந்து யூஸ் பண்ண முடியும். அவங்கள டார்கெட் பண்ணி இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க கையில வந்து ஸ்மார்ட் போன்லாம் வந்து இருக்காதா, நார்மல் கீபேட் போன் தான் வந்து இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம். இது எப்படி வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்கங்க ஒரு ஏஜென்ட் வந்து போட்டுருவாங்க. நல்லா பார்த்துக்காங்க, கிராமத்துல அங்கங்க ஒரு ஏஜென்ட் வந்து போட்டுருவாங்க. அந்த ஏஜென்ட் கையில வந்து போன் வந்து இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பாட்டிமாவே இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, அவங்களோட சன் வந்து வெளியூர்ல இருக்காங்க. அந்த பாட்டிமாக்கு வந்து காசு அனுப்பணும்னா வந்து இவங்க வந்து டைரக்டா வந்து இந்த கடை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது என்ன சொன்னேன், அங்கங்க கடை போட்டிருப்போம், அங்கங்க வந்து ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன்னா அந்த ஏஜென்ட்க்கு வந்து இந்த காசை வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு, அந்த பாட்டிமாக்கு வந்து காசை கொடுக்கறது, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டிமாக்கு வந்து இந்த கரண்ட் பில்லு, இந்த தண்ணி பில்லு இந்த மாதிரி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து இங்க இருந்து இபி ஆபீஸ்க்கு வந்து நடந்து போய் தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த அந்த அவர் ஏஜென்ட் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட் கையில வந்து டைரக்டா காசை வந்து கொடுத்தா போதும், அவரே வந்து யூபிஐ வழியா வந்து கட்டிக்கிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த எஃப்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணாலும் அவங்ககிட்டயே வந்து நீங்க போய் சொன்னா போதும், அவங்க வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த ஏஜென்ட் சொல்றேன்ல, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, பேமெண்ட் பே நியர்பை சாத்தின்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்க வந்து ஒரு ஆப் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஆப்போட பேர் தான் வந்து பே நியர்பை சாத்தி ஆப். அந்த ஆப் வழியா தான் வந்து இந்த பேமெண்ட் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க வந்து, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பானே, இப்பதான் நான் வந்துச்சு டக்குன்னு மறந்துருச்சு. ஒரே நிமிஷம். இது வந்து அப்படி எப்படி சொல்றது, பேங்க் வந்து எப்படி செயல்படும் அதே மாதிரி தான் இது. சரியா? மினி பேங்க் மாதிரி வந்து இது வந்து செயல்படும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா நான் பேசுனது? இப்போ வந்து பே நியர்பைக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா என்பிசிஏ தான் கொண்டு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? சூப்பர். ஓகே, அவங்க போட்டிருக்கத பாத்துக்கோங்க. சரியா? அடுத்த விஷயம் பாருங்க, அடுத்த விஷயம் வந்து டிஃபென்ஸ் நியூஸ்.
ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நம்ம டிஆர்டிஓ இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்ஸிலோட பேர் பாத்துக்கோங்க, ஆகாஷ் என்ஜி அப்படின்றது அந்த மிஸ்ஸிலோட பேரு. அந்த மிஸ்ல வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம், டிஆர்டிஓ. எந்த மிஸ்ஸில்ன்றது முக்கியம், ஆகாஷ் என்ஜி அப்படின்ற ஒரு மிஸ்ஸில். சரியா? இதை எங்க வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒடிசால சண்டிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்த வச்சுதான் வந்து இந்த மிஷினை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆகாஷ் மிஷின்லாம் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் என்ஜி மிஷின்லாம் என்னன்னு தெரியணும். இதுக்கப்புறம் ஒரு மிஷின் இருக்கும், ஆகாஷ் பிரைம் அப்படின்ற ஒரு மிசில். சரியா? இந்த 3 மிசிலை பத்தி தான் இந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆகாஷ் எடுத்துக்கோங்க. இந்த ஆகாஷ் அப்படின்ற மிசில் வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1980 அந்த காலகட்டத்தில் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு வந்து யார் வந்து இந்த லீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, யார் வந்து லீட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஏபிஜே அப்துல் கலாம். அவங்க தான் வந்து இதை வந்து லீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஆகாஷ் மிசில் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2014 அதே மாதிரி இந்தியன் ஆர்மில எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2015 யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஓகே, இது வந்து ஆகாஷ். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்த ஆகாஷோட ரேஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்னா வந்து 27ல இருந்து 30 கிலோமீட்டர் முடியும் தான் இருக்கும். அதை வந்து இந்த ரேஞ்சை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக என்ஜி, அதாவது ஆகாஷ் என்ஜி அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆகாஷ் என்ஜி வெர்ஷன் எப்படி இருக்குன்னா வந்து 70 கிலோமீட்டர் முடியும் வந்து போய் வந்து தாக்கும். ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வந்து கொண்டு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2021 டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்பயும் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? சர்ஃபேஸ் டு ஏர் மிஷின்னா கீழ இருந்து மேல போறது. ஓகேவா? சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னா அப்படியே வந்து சர்ஃபேஸ்லேயே டிராவல் ஆகுறது தான் அது. ஆல்ரெடி பேசியிருப்போம் அது. ஓகே தானே? நீ கீழ இருந்து மேல சொல்றீங்களா, சர்ஃபேஸ்ல இருந்து யாரு? ஓகே, சூப்பர். இது வந்து எந்த மாதிரி மிசில் பார்த்துக்கோங்க, சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே. அடுத்து என்ன சொல்ல வந்தேன்? அடுத்து வந்து இது வந்து ஆகாஷ் செஞ்சு முடிஞ்சிருச்சா? அடுத்து நாங்க வந்து இதோட அடுத்த வருஷன் வந்து இப்போ வந்து நாங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஆகாஷ் பிரேம் அப்படின்றது அதோட பேரு. இதுல என்னன்னா வந்து ஆகாஷ்ல எவ்வளவு ரேஞ்ச் இருக்கும், 27ல இருந்து 30 கிலோமீட்டரா, அதே ரேஞ்சு தான் வந்து இதுல இருக்கும். ஆனா வந்து இதுல வந்து நாங்க அடிஷனலா ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீச்சரோட பேர் பார்த்துக்கோங்க, ஆக்டிவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் அப்படின்றது தான் இந்த ஃபீச்சரோட பேரு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து நீ வந்து இந்த டார்கெட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எங்க இருக்கு ஏது இருக்கு அப்படின்றத வந்து குறி வைக்கிறதுக்கு, அதை ட்ராக் பண்றதுக்கு, அதை கரெக்டா வந்து ஹிட் பண்றதுக்குலாம் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபீச்சரை வந்து இந்த மிஷின்ல வந்து நாங்க வந்து ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து போலாமா? ஓகே. அதுக்கு வந்து இந்த கேலோ இந்தியால ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. சரியா? நம்மளே என்னென்ன படிச்சிருப்போம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து படிச்சிருப்போம். கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து படிச்சிருப்போம். கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் வந்து படிச்சிருப்போம். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ என்ன படிக்க போறோம்னா கேலோ இந்தியா கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க, கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் அப்படின்றதான் இதோட பேரு. இது இதை பாத்துக்காங்களேன், இது யாருக்காக நான் வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக மட்டுமே நடத்தப்படுற ஒரு கேம்ஸ் தான் வந்து இந்த கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ். இது வரைக்கும் இது நடந்ததே இல்லை. இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்டா வந்து நடக்குது. எங்க வச்சு நடக்குது அப்படின்றது முக்கியம். எங்க வச்சு நடக்குதுன்னா வந்து சத்தீஸ்கர்ல பிலாஸ்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுதான் நடக்க போகுது. எப்ப நடக்க போகுதுன்னா பிப்ரவரி மாசம் 2026 வந்து நடக்க போகுது. இது யார் இந்த விஷயத்த பண்ணுவாங்கன்னா நம்ம மினிஸ்டர் ஆஃப் யூத் இருப்பாங்க பாத்தீங்களா, யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மன்சுக் மந்தவியா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பார்ப்பா 2026 இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அதுக்கு நான் என்ன பண்றேன், இப்ப வந்து லோகோ மாஸ்கட்டு ஒரு தீமை வந்து இப்போ வந்து லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோ வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ்கட் இருக்கும் பாத்தீங்களா, மாஸ்கட் வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து மோர் வீர், அதாவது மோர்ன்றது வந்து அவர் அப்படின்னு அர்த்தம், வீருன்றது வந்து வீரம் அப்படின்றது அர்த்தம். அதுதான் வந்து மாஸ்கட் அப்படின்றது நான் வச்சுக்கணும். வேற என்ன நீங்க இதுல படிக்கணும்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்துற ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா சத்தீஸ்கர் அப்படின்றத சொல்ல தெரியணும். இதுல வந்து இது வந்து இந்த ஈவெண்ட் எதுக்காக நடத்தினாங்கன்னா இந்த ட்ரைபல் அத்லட்ஸ் தான் இருக்காங்க பாத்தீங்களா, இதுல வந்து யார் வந்து டாப்ல முடிச்சிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, அவங்க டேலண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. எப்படி வந்து உதவி பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் முடி வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னா 8 வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. மொத்தமா வந்து 40 லட்சம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. வேற என்ன இருக்கு?
ஒரே நிமிஷம், இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லாம விட்டேன், அது என்னன்னு பாக்குறேன். இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து 2020 வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்டிக்கில் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பிராட்காஸ்டிங் சிக்னல்ஸ் ஆக்ட் 2007 தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் 7 கேலோ இந்தியன் யூத் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு, 5 கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து நடந்திருக்கு, 6 கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு, ஒரு கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு, ஒரு கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் CRISPR பத்தி. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இதான் புரிஞ்சுச்சா? இந்த சிக்கிள் செல் அனிமியாவை பத்தி பேசியிருப்போம். அதாவது இந்த சிக்கிள் செல் அனிமியானா வந்து இந்த சிக்கிள் செல் அனிமியால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து உங்களோட ரெட் பிளட் அதாவது ரத்த சிவப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எப்படி இருக்கும்னா வந்து ரவுண்ட் ரவுண்டா வந்து இருக்கும். ரவுண்ட் ரவுண்டா இருந்தா ஈஸியா வந்து பிளட் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியா வந்து பாஸ் ஆகும். ஆனா வந்து ஒன்ஸ் வந்து அந்த சிக்கிள் செல் வந்து உங்களை வந்து பாதிச்சிருச்சுன்னா அதோட அந்த பிளட் அதாவது ரத்த சிவப்புன்னு இருக்கும் பாத்தீங்களா, அது ரவுண்டா இருக்கிறதுக்கு பதிலாக வந்து அதோட ஷேப் வந்து மாறும். எப்படி வந்து மாறும்னா வந்து சிக்கிள் ஷேப்ல வந்து மாறும். அதாவது இந்த வாழைப்பழம் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி வளைஞ்சு வந்து மாறிடும். ஒன்ஸ் வந்து வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியாது. இதைதான் வந்து சிக்கிள் செல்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சொல்றது, உம் யார் இது, ஓகே, இந்த ரவுண்ட் என்ன சொன்னேன், பனானா ஷேப்ல மாறிடுமா, இந்த இதை வந்து ட்ரீட் பண்றதுக்காக வந்து ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா, அதாவது ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூலோட பேர் தான் வந்து CRISPR அப்படின்ற ஒரு டூல். இந்த டூலை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பனானா ஷேப்ல மாறி இருக்குமா அந்த ரெட் பிளட் செல்ஸ், அதுல இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணுவாங்க சரியா. கட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து அந்த பிளட் செல்லை வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து மாத்திடுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் வந்து இந்த CRISPR அப்படின்ற ஒரு டூல். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நான் இருக்கா? ஹலோ, நான் இல்லைனாலும் இப்ப புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு தானே? CRISPR இது புரிஞ்சாதான் இந்த நியூஸ் புரியும், அதுக்காக தான் கேட்கிறேன். இது ஒரு டூலுங்க சரியா. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க வந்து சொன்ன மாதிரி வந்து இதை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர். இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்னா வந்து இந்த CRISPR இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக, டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யார் சைன் பண்றாங்க பார்த்துக்காங்க. ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிபிக் ரிசர்ச் அவனும் இந்த CRISPR பிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தையும் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து சைன் பண்றாங்க. எதுக்காகனா இந்த CRISPRோட எஸ்பிஆருக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சைன் பண்றாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து நம்ம நம்ம கிஷான் ரெட்டி இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து ரீசெண்டா வந்து ஜார்க்கண்டுக்கு வந்து போயிருப்பாரு. அங்க வச்சு வந்து 2 விஷயத்த வந்து பண்ணிருப்பாரு. ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வச்சு பண்ணிருப்பாரு. அங்க வந்து IIT தன்பத் அப்படின்ற ஒரு IIT இருக்கும். அங்க வச்சுதான் இந்த 2 விஷயத்த வந்து பண்றாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்றது அந்த நியூஸ் சரியா. ஃபர்ஸ்ட் விஷயத்தோட பேர் பாத்துக்கோங்க, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் கீழே வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. எங்க வச்சு கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க, IIT தன்பத்ல வச்சுதான் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, இது முதல் விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்னன்னா வந்து இந்த மைனிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி மைண்ட் சிமுலேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சிச்சா? விர்ச்சுவல் ரியாலிட்டினா இந்த கண்ணாடி கண்ணாடி மாதிரி இருக்கும், காகல்ஸ் மாதிரி, அது வந்து போட்டுக்கிட்டு இந்த மைனிங் பண்ற மாதிரி அது போட்டுக்கிட்டீங்கன்னா வந்து எங்கெங்க என்ன டேஞ்சர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி மைண்ட் சிமுலேட்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதே IIT தன்பத்ல வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸா. இதுக்கு வந்து யார் வந்து பார்ட்னர்ஷிப், அதாவது யார் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா வந்து அவங்களோட 2 யூனிவர்சிட்டியோட பேர் பார்த்துக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு 2 யூனிவர்சிட்டியும். இவங்க வந்து இண்டஸ்ட்ரி லீடர்ஸா வந்து செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யார் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா IIT காந்தி நகரம், IIT BHUம் சப்போர்ட் பண்றாங்க, CPIயும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. புரிஞ்சுச்சுதானே? அடுத்து போலாமா?
ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இது ரீசெண்டா நம்மளே பார்த்திருப்போம். சரியா? இந்த இஸ்ரோவோட அடுத்த 6 மாசம் என்னென்ன பிளான் அப்படின்றத படிச்சோமா, அந்த நியூஸ்ல வந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருப்பான வந்து ஒரு யூஎஸ் கம்பெனி ஒருத்தன் இருப்பான். அவனோட பேர் பார்த்துக்காங்க ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அப்படின்றத அந்த கம்பெனியோட பேர். நல்லா பார்த்துக்காங்க, ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அப்படின்னு ஒருத்தன் என்ன சொல்லியிருப்பான வந்து அவனோட ஒரு சேட்டலைட் ஒன்று இருக்கும். அந்த சேட்டலைட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ளூ பேர்ட் பிளாக் அப்படின்றது அந்த சேட்டலைட்டோட பேரு. அவனோட சேட்டலைட்டை வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். யார் லான்ச் பண்றோம்னா இஸ்ரோ தான் லான்ச் பண்றோம். ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ராக்கெட் தேவைப்படுதா. இதுல வந்து எந்த ராக்கெட் வந்து யூஸ் பண்றோம்னா LVM-3 அப்படின்ற ஒரு ராக்கெட் வந்து யூஸ் பண்றோம். இந்த ராக்கெட்டை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பாகுபலி ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ராக்கெட் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், நான் இருக்கா அந்த நியூஸ் வந்து அப்படியே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி யூஎஸ் ஒரு ஸ்பேஸ் கம்பெனியோட ஒரு சேட்டலைட்டை வந்து இந்தியா வந்து லான்ச் பண்றாங்க. எந்த ராக்கெட் வழியா லான்ச் பண்றாங்கன்றது முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் எங்க வச்சு லான்ச் பண்றாங்கன்னா ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதோட செகண்ட் லான்ச் பேட்ல வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா இந்த நியூஸ்? இந்த சேட்டலைட் இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் வந்து ஹெவியஸ்ட் சேட்டலைட்லாம். சரியா? எத்தனை கேஜி இருக்கும் பாத்துக்கோங்க, 6100 கேஜி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளோட NSIL அவனும் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலும் ஆல்ரெடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்றவாறு இப்போ வந்து சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்டை பத்தி தெரியும். சரியா? இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து எப்படி சொல்றது, புதுசா வந்து ஒரு ரயில்வே லைனை கட்டுறதோ, ஆல்ரெடி இருக்க லைனை வந்து டபுளிங் பண்றதோ, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் பண்ணுவானா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் சேட்டலைட்னா என்ன மீன்? கம்யூனிகேஷன் சேட்டலைட்னா எப்படி சொல்றது? டக்குன்னு எனக்கு அந்த டேம் வர மாட்டேங்குது. சொல்லி விடுங்க யாராச்சும். அது பேர்ல இருக்கு பாருங்களேன், அதுதான் அது. நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? கம்யூனிகேஷன். ஓகே, அதுக்காக தான். சரியா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். சரியா? அதாவது இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டேங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, இந்த டெலிவிஷன் சிக்னல், ரேடியோ சிக்னல். நீங்க பேசுவீங்களா? என்ன போன் பேசுறது, அதுவும் கம்யூனிகேஷன் தான். ஓகே, போலாம் தானே அடுத்து. யாரோ ஒரு ஆள் வந்துட்டு வந்துட்டு போறாங்க, யாருன்னு தான் தெரியும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து அவனோட சேர்மன் அண்ட் MD வந்து போடுறாங்க. யாரை வந்து போடுறாங்க பார்த்துக்கோங்க, சலீம் அகமது அப்படின்றது தான் அவங்களோட பேரு. இவங்க வந்து யாரை தூக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்மால் சந்த் ஜெயின் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சுக்மால் சந்த் ஜெயின் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்களோட தூக்கிட்டு இப்போ வந்து யார் வராங்கன்னா சலீம் அகமது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. ஓகேவா? ரயில் விகாஸ் நிகம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ வந்திருப்பானா வந்து 2003 வந்து வந்திருப்பாங்க. வரப்போ வந்து மினி ரத்னாவா தான் வந்திருப்பாங்க. ஆனா வந்து இப்போ வந்து நவரத்னாவா வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உன்னோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1,00,000 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அவார்டு. அவரோட ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ரவி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. யாரா இந்த ரவின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மலையாளம் பப்ளிஷர். சரியா? இந்த ரவின்றவர் வந்து மலையாளம் பப்ளிஷர். அதே மாதிரி வந்து ஒரு இது இருக்கும், அதோட ஃபவுண்டரும் இவர் தான். அதாவது அது புக்கு ஒன்று, ஒரு புக் இருக்குமே, டிசி புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். சரியா? அந்த டிசி புக்கோட MD and CEO-வும் இந்த ரவி தான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இப்போ வந்து இந்த ரவிக்கு வந்து ஒரு கௌரவம் வந்து படுத்திருப்பாங்க. என்னவா கௌரவம் படுத்திருப்பாங்கன்னா வந்து செவிலியர் டான்ஸ் IRD டி ஆர்ட்ஸ், அதோட பேர் பார்த்துக்கோங்க,
நைட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கௌரவம். இது எதுக்காக கொடுப்பானா வந்து இந்த மாதிரி வந்து இந்த பீப்புள் வந்து உழைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, லைக் எப்படி சொல்றது, ஆர்ட்ஸுக்கு, லிட்ரேச்சருக்கு, கல்ச்சருக்குலாம் உழைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு மாதிரி வந்து கொடுப்பாங்க. இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரவிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. அவார்டு வந்து ரவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து கொடுத்துருப்பானா வந்து தெரி மாத்தோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து கேரளால லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். எப்பல இருந்து நடக்குதுன்னா வந்து 2014 இருந்து நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரவி தான். அதுக்காக தான் இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவலை பத்தி பாத்துக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து 2016 இருந்து வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து வேர்ல்ட்லயே இந்த லிட்ரேச்சருக்காக நடக்கப்படுற லார்ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் இதுதான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடந்த 2025 வந்து இந்த இந்த இவன் பேர் என்ன, அந்த பிரான்ஸுக்காரன் இருப்பான் பார்த்தீங்களா, பிரான்ஸ்காரன் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துட்டு இருப்பான். அவன் பார்த்துதான் ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து பிரான்ஸோட ஹையஸ்ட் ஹானர் அவார்டு, அந்த செவிலியர் அவார்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ வந்து ரவிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே நான் சொன்னது? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன நியூஸ், ஆக்சுவலா வந்து ஒரு இது நடந்திருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க சிந்தன் சிவிர். அது நல்லா பார்த்துக்கோங்க, சிந்தன் சிவிர் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது யார் யார் வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாங்கன்னா வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும், அதாவது பினான்ஸ் மினிஸ்டரும், அதாவது அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். இணையமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷ் மல்கோத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேர் தான் வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாங்க. இந்த சிந்தன் சிவிர் எங்க வச்சு நடந்திருக்கும்னா வந்து கர்நாடகால விஜயநகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரியா, அங்க வச்சுதான் வந்து இது வந்து நடந்திருக்கும். இது வந்து நடந்திருக்கு பாத்தீங்களா, மொத்தம் வந்து 3 தீம்குள்ள நடந்திருக்கும். என்ன சொல்லியிருப்பான வந்து இந்த மாதிரி வந்து ஏஐ வந்து வளர்ந்துட்டே வந்து போதா, அதை எப்படி வந்து இந்த கவர்மெண்ட் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பேசியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பிசினஸ் வந்து எப்படி வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மீட்டிங்ல வச்சு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஸ்கித் பாரத் சரியா, இந்தியா வந்து 2047 வந்து எப்படி வந்து டெவலப்ட் நேஷனா வந்து மாத்தலாம் அப்படின்னு வந்து இந்த மீட்டிங்ல வந்து பேசியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரே ஒரு மீட்டிங்கு, யார் யார் தலைமை தாங்கி நடத்துறா, எந்த தீம்குள்ள வந்து நடக்குது அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இது ஒரு பில் சரியா, அந்த பில்லோட பேர் பார்த்துக்கோங்க பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் சரியா. இது ஆல்ரெடி ஒரு 2 ரூல்ஸ் இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க பெட்ரோலியம் கன்செஷன் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ரூல்ஸ். இது 1949ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து P&NG ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ரூல்ஸ், இது 1959ல வந்திருக்கும். இது ஆல்ரெடி இந்த 2 ரூல்ஸ் இருந்துச்சா, இந்த 2 ரூல்ஸ் வந்து இப்ப வந்து திருத்துறாங்க சரியா. திருத்தி அதோட பேர் பார்த்துக்கோங்க பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அந்த 2 ரூல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரூல்ஸ் 2025 அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. எந்த ஆக்ட் கீழே வந்து கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, ஆயில் ஃபீல்ட் ஆக்ட் 2025 கீழே தான் வந்து கொண்டு வராங்க. அது என்னென்ன, மொத்தம் வந்து 5 விஷயத்த வந்து இப்ப வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதுதான் இந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இப்போ வந்து நீ வந்து ஆஃப் ஷோர், அதாவது கடலுக்குள்ள போய் வந்து இந்த கனிமத்தெல்லாம் வந்து வெளியே எடுக்கிறியா, அதாவது இந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து தோண்டி வந்து வெளியே எடுக்கிறியா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா வந்து நீ வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது நீ வந்து எங்கெங்க கனிமம் இருக்கு எங்கெங்க இல்ல அப்படின்னு தேடுவ பத்தியா, அது தேடுறதுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சோன்னு அது உள்ள இருந்து வெளியே எடுக்கிற பத்தியா, எடுக்கிறதுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கு அப்புறம் எடுத்த அந்த கனிமத்தை நீ உன்னோட லைக் எப்படி சொல்றது, உன்னோட அந்த ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கு வந்து கொண்டு வருவ பத்தியா, அதுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து தனித்தனியா லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்லப்பா, ஒரே ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கிக்க. அந்த ஒரு லைசன்ஸ் வச்சே வந்து நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷனும் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது முதல் விஷயம் சரியா. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து இந்த இப்ப வந்து ஒரு இடம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடலுக்குள்ள வந்து ஒரு இடம் வந்து லீஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா வந்து ஒரு 10 வருஷம் தான் லீஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த லீஸோட பீரியட் வந்து கூட்டியிருக்காங்க. எவ்வளவு கூட்டியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 30 வருஷம் முடிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விஷயம். அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருவேளை அந்த லீஸுக்கு எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஏதாச்சும் சின்ன தப்பே பண்ணாலும் முன்னாடி வந்து எப்படி பெனால்ட்டி போடுவாங்கன்னா கிரைம் பெனால்ட்டி தான் வந்து பண்ணுவாங்க. அதாவது கிரிமினல் பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க. ஜெயிலுக்குள்ள வந்து கூப்பிட்டு போறது, அதாவது இந்த ஜெயில் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்ப கிரிமினல் பெனால்ட்டி எல்லாம் கிடையாதுப்பா, உனக்கு வந்து நான் வந்து பினான்சியல் பெனால்ட்டி, அதாவது ஃபைன் மட்டும் தான் போடுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூணாவது ரூல்ஸ்ல. அடுத்து வந்து நாலாவது என்ன சொல்லியிருப்பான வந்து
முன்னாடி வந்து இந்த லீஸுக்கான அப்ளிகேஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகவே 2ல இருந்து 3 வருஷம் வந்து ஆகும். இப்போ என்ன பண்றாங்க, 6 மாசத்துல வந்து இது அப்ரூவல் வந்து நாங்க பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 5வது வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து, இந்த மாதிரி வந்து ஆஃப் ஷோர் இந்த இருக்கு பாத்தீங்களா, அதாவது சேஃப்டிக்காக ஒருத்தவங்களை வந்து ஆத்தரைஸ் வந்து பண்ணிருக்காங்க. யாரா பண்ணிருக்காங்க பாத்துக்காங்க, ஆயில் இண்டஸ்ட்ரி சேஃப்டி டைரக்டரேட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து இந்த ஆஃப் ஷோர் சேஃப்டிக்காக ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? 5 வித சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியா லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து சிங்கிள் லைசன்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து லீஸ் பீரியட் வந்து கூட்டியிருக்காங்க. 3வது வந்து கிரிமினல் பெனால்ட்டி இருந்தது, இப்போ வந்து ஃபினான்ஷியல் பெனால்ட்டியை வந்து மாத்திருப்பாங்க. 4வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து நாங்க வந்து 6 மாசத்துலயே அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 5வது விஷயம், அந்த சேஃப்டியை பாத்துக்கிறோம் பாத்தீங்களா, பாத்துக்கிறதுக்குன்னே வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. இந்த 5 விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து ரூல்ஸ் வந்து மாத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த விஷயம் போயிடலாம். சூப்பர். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. இந்தியன் ஆர்மி வந்து ஒருத்தவங்க கூட வந்து சைன் பண்றாங்க. யார் கூட பாத்துக்கோங்க, நேதாஜி சுபாஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, அவங்க கூட தான் வந்து சைன் பண்றாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, இந்தியன் ஆர்மி வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்கன்னா வந்து, இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப இந்தியன் ஆர்மி எடுத்துக்காங்களேன், இப்ப வந்து ஏஐ எல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சா, இப்ப வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு இப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, ஒரு ப்ராப்ளத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த அப்பாருப்பா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத சொல்லிடுவாங்க. இந்த நேதாஜி சுபாஷ் யூனிவர்சிட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ அங்க இருக்க டீச்சர்ஸோ ஒரு குரூப் மாதிரி சேர்ந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. லைக் வந்து இந்த மாதிரி ஆயுதத்தை வந்து எங்களுக்கு பண்ணித்தாங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து பண்ணி தருவாங்க. அதுக்காக தான் 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, இந்தியன் ஆர்மியும் நேதாஜி சுபாஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, இவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர், அவங்களுக்கு தேவையான ஏஐ பெஸ்ட் சொல்யூஷனு, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 2வது விஷயம் என்னன்னு பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கமிகாஸ் டான் தான் அதோட பேர் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த டான் எப்படி இருக்கும்னா வந்து, நீ வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து என்ன சொல்றது, அடிச்சோடனே வெடிக்கும் பாத்தீங்களா, இதேதான் இந்த மினி மிலிட்ரியா இதுல எல்லாம் விளையாடுவீங்க பாத்தீங்களா, நீங்க அடிச்சோடனே வந்து வெடிச்சிடும். சரியா? அது போகும், ஏதாச்சும் ஒரு டார்கெட் ஹிட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெடிச்சிடும். சரியா? ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அந்த டான் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்க டான் வந்து எத்தனை டான் வந்து இந்தியன் ஆர்மி வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தாங்க, 850 டானை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத விஷயம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க கூட வந்து எம்ஐ வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த சூசைட் டானு அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருப்போம். எத்தனை டான்னு பார்த்துக்கோங்க, 850 டான் அப்படின்றத சொல்ல தெரியணும். புரிஞ்சிச்சு தானே? 2 விஷயம் தான். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து, நம்ம கெயில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க. யார் கூடன்னு பாத்துக்கோங்க, சத்தீஸ்கர் கூட. சரியா? இந்த மாதிரி வந்து சத்தீஸ்கர்ல ஃபெர்டிலைசர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும், ஸ்டார்ச்ல இருந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக யார் யார் சைன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, கெயிலும் சத்தீஸ்கரும் சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ப்ராஜெக்ட்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12.7 லட்சம் டன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கெயில பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? கெயில் வந்து ஒரு இது என்னமோ ஒரு மினி ரத்னா தானே, சி நவரத்னா தானே. கெயில் என்ன கெயில் என்ன ரத்னா? ஓகேவா? வேற எதுவும் இருக்காது. கெயிலும் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக வந்து அந்த சத்தீஸ்கர்ல இந்த கிரீன்ஃபீல்டு, இந்த எப்படி சொல்றது, ஒரு ஃபெர்டிலைசர் ப்ராஜெக்ட். சரியா? இந்த ஸ்கிராச்ல இருந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்றதுக்காக சைன் பண்ணிருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி பாத்துக்கோங்க, 12.7 லட்சம் டன் கெப்பாசிட்டி அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கேஸ் யூட்டிலிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா கெயில் தான். மகாரத்னாவா? சூப்பர். சரியா? மகாரத்னா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்குது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து டிசம்பர் 22 அப்படின்றது சொல்லி தெரியணும். மகாரத்னா. ஓகே, டிசம்பர் 22 வந்து நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. இது இது யாரோட பிறந்த நாளை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா, அதாவது கமமரேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட 138வது பிறந்த நாள் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து டிசம்பர் 23 வந்து ஃபார்மர்ஸ் டே, அதாவது நேஷனல் ஃபார்மர்ஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் இயர் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 2012 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் கன்சூமர் ரைட்ஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 24. எந்த தீம்கில வந்து பண்றாங்கன்னா, எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்பீட் டிஸ்போசல் த்ரூ டிஜிட்டல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு தீம்கில வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் சைபர் கிரைம் எப்பன்னு கேட்டீங்கன்னா
டிசம்பர் 24 அப்படின்ற சொல்ல தெரியணும். எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னா கவுண்டரிங் சைபர் கிரைம் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து அப்சர்வ் பண்றாங்க. கடைசியா வந்து ஒரு ஒரு அக்யூர் பண்ணிருப்பாங்க. சரியா? யார் வந்து வாங்கியிருப்பான்னு பாத்துக்கோங்க. பிளாக் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து வாங்கியிருக்கும். யாரை வந்து வாங்கியிருப்பானா ஃபெடரல் பேங்க்ல இருந்து ஒரு 9.99% ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, பிளாக் ஸ்டோன் தான் வந்து வாங்கியிருக்காங்க. எத்தனை பில்லியன் கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்கன்னா 61.97 பில்லியன் வந்து கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து வாங்குறப்ப வந்து எப்படி வந்து வாங்கியிருக்காங்கன்னா வாரண்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அது என்ன வாரண்ட் பர்ச்சேஸ்ன்னு கேட்டேன்னா வந்து உதாரணத்துக்கு எப்படி சொல்றது தெரியுமா? இப்ப நானே சொல்லிடுறேனே. உதாரணத்துக்கு என்ன பண்றது, ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கோங்க. இந்த ஃபெடரல் பேங்க் வந்து அதுலயே நான் எழுதியிருப்பேன். சரியா? தெரியலன்னா பாத்துக்கோங்க. ஃபெடரல் பேங்க் வந்து அவனுக்கு வந்து மணி தேவைப்படுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அவன் வந்து வாரண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த வாரண்ட் வந்து நீ வந்து வாங்கிட்டேன்னா இப்போ வந்து அதோட ஷேர் வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து வாரண்ட் கொடுத்து வந்து வாங்கிக்கலாம் அந்த ஷேர். ஆனா வந்து அந்த ஷேர் வந்து அவன்கிட்ட தான் இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அந்த ஷேரோட மதிப்பு வந்து ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து அப்போ வந்து அவன்கிட்ட வந்து அந்த ஷேரை வந்து வாங்கிக்கலாம். புரிஞ்சுச்சா? அட்வான்ஸா வந்து பே பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை மணி கூடுச்சுனாலும் நீ வந்து அந்த கூடின மணி வந்து நீ வந்து கொடுக்க தேவையில்ல. நீ கட்டின மணியோடய நீ வந்து அந்த ஷேர் வந்து வாங்கிக்கலாம். அதை தான் வந்து வாரண்ட் ஷேர்னு சொல்லுவாங்க. அதாவது வாரண்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. வழங்குச்சு தானே? ஓகே, இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள்